நான் சொல்கிற சுச்சுவேஷன் வச்சு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நைட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஒரு மணி போல் கால் பண்ணிட்டு, மச்சான் இந்த மாதிரி என் வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நீ கொஞ்சம் கார் எடுத்துகிட்டு கிளம்பி உடனே கிளம்பி வா, நான் இந்த ஹைவேல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வரியா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு ஒன்று கால் பண்ணுறாரு. நீங்களும் உங்கள் கார் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு சொன்ன ஹைவே நோக்கி போயிட்டே இருக்கீங்க. இதுக்கு நடுவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு கூட தான் ஃபோன்லேயே தான் பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. பட் ஆனால் நீங்கள் இருக்க இடத்துல இருந்து அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆக எப்படி இருந்தாலும் ஒரு 1 hour ஆகும். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு கூட ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அப்படியே கால் பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க. சடனாக உங்கள் ஃப்ரெண்டு வந்து பயப்படுறாரு, டக்குன்னு ஒரு சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டு டக்குன்னு கால் கட் ஆகுது. கால் கட் ஆகிடுது. திரும்பி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணுறீங்க, கால் லைன் கிடைக்கல. திரும்பி உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணுறீங்க, கால் லைன் கிடைக்கல. ஸோ நீங்கள் வந்து சரி நம்ம ஃப்ரெண்டு சொன்ன லொக்கேஷன் போய் பார்ப்போம் அப்படின்னு நீங்களும் போகிறீங்க. போனால் அங்கே அந்த லொக்கேஷனில் உங்கள் ஃப்ரெண்டோட வண்டியும் இல்லை, அவனும் இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சம்மந்தப்பட்டதான். ஸோ நான் உங்கள் சிவா, வெல்கம் டு டஸ்கி ஃபர்ஸ்ட். இந்த கேஸ்னால அமெரிக்காவில் ஒரு புது லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த லா தான் பிராண்டன் லா. ஸோ யார்கிட்ட ஸ்டார்ட் ஆகுதுன்னா பிராண்டன்லேருந்து தான். பிராண்டனுக்கு வந்து வயசு 19. பிராண்டன் வந்து அன்றைக்கி நைட் வந்து ஃபேர்வெல் பார்ட்டி அட்டன் பண்ணியிருந்தான். ஃபேர்வெல் பார்ட்டி முடிச்சுட்டு லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருந்தான். முடிச்சதோட வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி வந்திருக்கான். வந்துட்டு அவனோட காரையும் எடுத்திருக்கான். காரையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு 2 சாய்ஸ் இருந்திருக்கு. ஒரு சாய்ஸ் என்னென்னா ஹைவே வழியாக போகிறவே இருந்திருக்கு. இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா இந்த காட்டு வழியாக உள்ளே போகிற வழி இருந்திருக்கு. பிராண்டன் வந்து அன்றைக்கி ஏன் வந்து ஹைவே சூஸ் பண்ணாமல் அந்த ஃபாரஸ்ட் வே சூஸ் பண்ணான்னு தெரியல. பிராண்டனும் அந்த ஃபாரஸ்ட் வழியாக தன்னோட வீட்டுக்கு வந்து போயிட்டே இருந்திருக்காரு. சடனாக என்ன இருக்குது, தன்னோட காரை வந்து கிராஷ் பண்ணிட்டாரு ஒரு டிச்சில். கிராஷ் பண்ணது வந்து காரு போய் அந்த டிச்சில் ஃபுல்லாகவே இறங்கிருச்சு. ஸோ உடனே என்ன பண்ணியிருக்காரு, பிராண்டன் பார்த்தாரு, காரை வெளியே எடுக்க முடியுமான்னு பார்த்துருக்காரு, எடுக்க முடியல. ஸோ உடனே வந்து பிராண்டன் வந்து அவங்க அப்பா கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணி அவங்க அப்பாட்ட உடனே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து நான் என்னோட காரை வந்து ஒரு டிச்சில் கிராஷ் பண்ணிட்டேன். ஸோ வந்து நான் இந்த மாதிரி இந்த சிட்டிக்கிட்ட நடுவில் சிட்டி பக்கத்தில் இருக்கேன். அவர் எந்த சிட்டி சொல்லியிருக்காங்கன்னா லெண்டு சிட்டி பக்கத்தில் தான் இருந்திருக்கேன், நான் வரப்போ அந்த வழியாக தான் வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி லெண்டு சிட்டிக்கு வர சொல்லியிருக்காரு அவங்க அப்பாவை. அவங்க அப்பாவை என்ன பண்ணியிருக்காரு, காலையிலே கனெக்ட் ஆகிட்டே இருந்திருக்காரு. காலையில் எங்கேஜில் தான் கனெக்ஷனில் தான் அப்படியே வர வழியிலலாம் அவன் பையன் கூட பேசிகிட்டே தான் வந்திருக்காரு. ஒரு 3/4 மணி நேரம் அவர் பையன் கூட பேசிகிட்டே தான் வந்துட்டு இருந்திருக்காரு அவரும் காரில் வந்துட்டு இவர் சொன்ன லொக்கேஷனுக்கு வந்திருக்காரு. அவங்க அப்பா பிராண்டன் சொன்ன லொக்கேஷனுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அவர் ஹெட்லைட் இருக்கு பாருங்க, காரோட ஹெட்லைட்டு அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணியிருக்காரு. ஸோ பிராண்டன் தெரியுதான்னு அவங்க அப்பா வந்து கத்திருக்காரு. அவங்க அப்பா இல்லைப்பா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, உடனே அவங்க அப்பாட்ட என்ன சொல்லியிருக்காரு, சரிப்பா நான் வந்து இந்த மாதிரி லென் சிட்டிக்கே போகிறேன், அதான பக்கத்தில் இருக்குது, நீங்களும் வந்து அந்த சிட்டிக்கே வந்துடுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ பிராண்டனும் அப்படியே சொல்லவும் அவங்க அப்பாவும் வண்டி எடுத்து வந்திருக்காரு. ஸோ ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் பிராண்டனும் பேசிக்கிட்டு எத்தனை மினிட்ஸ் பேசியிருக்காங்கன்னா 47 மினிட்ஸ் பேசியிருக்காங்க. கரெக்டாக அந்த 47 மினிட் வருது. பிராண்டன் வந்து அதை விட அமைதியாக இருந்தான். லாஸ்ட்டாக அவன் சொன்ன வார்த்தை அவங்க அப்பாட்ட என்ன சொன்னா, ஓ ஷிட், இந்த வார்த்தை கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க, ஓ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் கட் ஆகுது. அவங்க அப்பா பயப்படுறாரு. ஸோ உடனே கால் பண்ணுறாரு திரும்பி அவர் பையன் பிராண்டனுக்கு. பையன் கால் எடுக்கலை. அகெயின் கால் பண்ணுறாரு, லைன் ரீச் ஆகலை. ஸோ அவங்க அப்பா பயந்து போனோம். அவங்க அப்பா டக்குன்னு போய் லென்ஸ் சிட்டிக்கு ரஷ் பண்ணியிருக்காரு. ரஷ் பண்ணி பார்த்தா பையன் அங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ அவர் சர்ச் பண்ணியிருக்காரு, அந்த லென்ஸ் சிட்டி ஃபுல்லாக சர்ச் பண்ணியிருக்காரு. ஆனால் பையன் வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ இது வந்து உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஒரு பயத்தை உண்டாயிருக்காரு. அது வரை நம்ம பையன் நம்ம வீட்டிலேருந்து கிளம்புற பேசிகிட்டு இருந்த பையன் கரெக்டாக கால் கட் பண்ணுறப்ப இந்த மாதிரி கத்திட்டு கட் பண்ணியிருக்கானேன்னு பயமாக இருந்திருக்கு. ஸோ உடனே அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, வீட்டுக்கு போயிட்டு பிராண்டனோட அம்மாட்டையும் சொல்லியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பேனிக் ஆகலை. எப்படி இருந்தாலும் பையன் பார்ட்டிக்கு போயிருக்கான், ஸோ அவன் வந்து கொஞ்சம் ட்ரங்கனாக இருப்பான்னு நினச்சிருப்பாங்க போல். அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பையன் காலைல வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு நினச்சிருக்காங்க. காலைல பார்க்குறாங்க பையன் பிராண்டன் வந்து வீட்டுக்கே வரல. ஸோ அவங்க அப்பா பயந்து அவங்க அப்பா அம்மா 2 பேருமே போயிட்டு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. போலீஸ் போனோன்னே இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல. ஏன்னா டீனேஜ் வயசுனால பசங்க எப்பயுமே இப்படி தான் பண்ணுவாங்க, காமனாகவே அந்த வயசு பசங்க அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி போலீஸ் வந்து பிராண்டன் அப்பா அம்மாவுக்கு சொல்லியிருக்காங்க. இதை வந்து போலீஸ் கொஞ்சம் சீரியஸாகவே எடுத்துக்கல. ஸோ உடனே வந்து பிராண்டன் அப்பா வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி என் பையன் வந்து 3/4 மணி நேரம் என் கூட காலையில் தான் இருந்திருக்கான், காலையில் இருந்து கடைசியாக இந்த மாதிரி சொல்லிட்டு கட் ஆகிடுச்சு. திரும்பி என் பையனை ரீச் ஆனோடனே
இது வந்து போலீஸ்க்கு உடனே ஒரு சஸ்பெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. போலீஸ் வந்து ஃபோனை ட்ராக் பண்ணியிருக்காங்க. பிராண்ட் வந்து சொன்னது வந்து லென் சிட்டியில் இருக்கான்னு சொன்னான். பட் ஆனால் அந்த ஃபோனை ட்ராக் பண்ணதில் என்ன தெரிஞ்சுதுன்னா, லென் சிட்டிலேருந்து ஒரு 30 ஆப்போசிட்டில் ஒரு 32 கிலோமீட்டர் தள்ளி டாட்டான்ற ஒரு சிட்டியில் தான் அவனோட ஃபோன் வந்து இருக்க மாதிரி காமிச்சிருக்கு. ஸோ உடனே வந்து போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னே போலீஸ் உடனே வந்து அந்த சிட்டிக்கு உடனே ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல போய் தேடி பார்த்தப்ப பிராண்டனோட கார் வந்து கிடைச்சிருக்கு. கார் வந்து ஒரு டிச்சில் ஸ்டக்காக இருந்திருக்கு. ஸோ வந்து பிராண்டன் சொன்னது வந்து பொய் கிடையாது, அவர் உண்மைதான் சொல்லியிருக்காரு. ஸோ பிராண்டனோட கார் வந்து ஒரு டிச்சில் தான் வந்து கிராஷ் ஆகிருக்கு. அதனால தான் பிராண்டன் வந்து வெளியே வந்து போயிருக்காரு. உடனே வந்து போலீஸ்க்கு ஒரு விதமான சந்தேகத்தை கிரியேட் பண்ணிக்கு. ஸோ உடனே வந்து அங்கே வந்து நாயங்களாம் போலீஸ் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்துட்டு அந்த கார்ல இருந்து மோப்ப பிடிச்சி சர்ச் பண்ணிட்டு கொண்டு போயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த கார் கிராஷ் ஆன இடத்துல இருந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி போயிருக்கு. ஸோ வந்து பிராண்ட் அந்த வழியாக தான் நடந்து போயிருக்கணும்னு போலீஸ் வந்து யோசிச்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மோப்ப நாய் அந்த வழியாக தான் போயிருக்கு. போயிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சென்ட்லாம் சர்ச் பண்ணிட்டு போயிட்டே இருந்துச்சு. பார்த்தா ஒரு கரெக்டாக நடுவில் ஒரு ரிவர் வந்திருக்கு. ரிவர் பார்த்தீங்கன்னா எல்லோ மெடிசன் ரிவர். அதுக்கு மேலே அந்த நாய்ங்களால வந்து சென்ட்டை வந்து ட்ராக் பண்ண முடியல. பிராண்டன் வந்து தொலைஞ்சு போனது வந்து நியூஸ்லலாம் வருது. இது வந்து நிறைய பேர் அட்டென்ஷன் வந்து இருக்குது. ஸோ வந்து நிறைய பேரை வந்து என்ன பண்ணுறாங்க, வாலண்டியராக வந்து நான் சர்ச் பார்ட்டிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாலண்டியராக வந்து சர்ச் பண்ணுறாங்க. அந்த ஏரியாவிலேருந்து பிராண்ட் கார் தொலைஞ்ச இடத்துல இருந்து நிறைய பேர் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சர்ச் பண்ணி கிடைக்கல. எல்லாரும் ஒரு தியரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டாஸ்டாக சொல்கிறது என்னன்னா, நிறைய பேர் வந்து அந்த ஒரு ரிவருக்கு அப்புறம் நாய் போகலன்னு சொன்னாங்க பாருங்க. அவர் வந்து அந்த ரிவரில் விழுந்திருக்கலாம். அவர் வந்து அது வந்து நைட் டைமில் போகும், அந்த ரிவரில் வந்து இறந்துருக்கலாம் அப்படின்னாங்க. பட் ஆனால் அந்த ரிவரில் இறந்துருந்தா அவரோட பாடி கிடைச்சிருக்கணும். பட் அவரோட பாடியும் கிடைக்கல. ஸோ வந்து அந்த தியரி வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. செகண்ட் தியரி என்ன சொல்கிறாங்கன்னா, பிராண்டன் வந்து கிட்னாப் பண்ணிருக்கலாம், அப்படின்னா அவர் வந்து கொலை பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து அவர் கடைசியாக கால் கட் பண்றப்போ சிட்டுன்னு சொல்லி கட் பண்ணாரு. ஸோ அதனால என்ன இருக்கும், யாரோ வந்து பிராண்டனை துரத்திட்டு வந்திருக்கலாம். அதனாலதான் அவர் அவ்வளவு நேரம் வந்து அமைதியா இருந்தாரு. டக்குன்னு அவர் கண்டுபிடிச்ச உடனே அவர் கொலை பண்ணிருக்கலாம், அப்படின்னா கிட்னாப் பண்ணிருக்கலாம் அப்படின்னாரு. பிராண்டன் தொலைஞ்சு வந்து 16 வருஷம் ஆச்சு. இந்த May 14 வந்தா அவர் தொலைஞ்சு 17 வருஷம் ஆச்சு. 17 years and still missing. பிராண்டன் அப்பா அம்மா வந்து என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம பையனுக்கு நடந்த மாதிரி இன்னொரு பையனுக்கோ பொண்ணுக்கோ நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இது வந்து நம்ம போய் போலீஸ் சொன்ன உடனே ரிப்போர்ட் வந்து எடுக்கிற மாதிரியும் உடனே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி என்ன பண்ணாங்க, ஸ்டேட் ஹவுஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து தொலைஞ்சு போனவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அது வந்து அடல்ட்டாக இருந்தாலுமே உடனே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இதனால என்ன பண்ணுறாங்க, யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சைல்டுன்னு இருக்கும், அது போல வந்து பர்சன் மாற்றி இதுக்கு வந்து ஒரு லா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த லா தான் பிராண்டன் லா. பிராண்டன் காணாம போய் 16 வருஷம் ஆச்சு, இன்னமும் பிராண்டன் கண்டுபிடிக்கல. ஒருவேளை பிராண்டன் வந்து அவங்க அம்மா அப்பாட்ட ஏமாத்திட்டு போயிருப்பாரா, இல்லை பிராண்டன் வந்து கிட்னாப் பண்ணியிருப்பாங்க, இல்லை பிராண்டனை கொலை பண்ணியிருப்பாங்க, இல்லை எல்லாரும் சொல்கிற மாதிரி அவர் வந்து அந்த ரிவரில் விழுந்து இறந்துருப்பார், அவரோட பாடி கிடைக்காம இருப்பான். இதுக்கான ஆன்சர் எனக்கு தெரில. கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். அன்டில் தென்